என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பொழுதும் மாறும். கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 29:10. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவுமாய் தன் நாட்டிற்கு வரத்தக்கதாக ஒரு கால வரையறையை தேவன் எரேமியாவின் மூலமாக அறிவிக்கிறார். ஆம், 70 ஆண்டுகள் நிறைவேறின பிறகு நான் உங்களை திரும்ப வர பண்ணுவேன், என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி செய்தாரா? கண்டிப்பாக செய்தார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் எதிர்பார்த்த 3 காரியங்கள் உண்டு. வசனம் 12 கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்க வழியையும் சொல்லித் தருகிறார். 1, நீங்கள் கோடி வந்து. 2, என்னை தொழுது கொண்டு. 3, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்றார். இந்த காலகட்டத்தில் தானே சத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் தேவனை நோக்கி வெகுவாய் பார்த்தனர். தேவனும் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அந்த காலம் நிறைவேறின பிறகு தன் ஜனங்களை தன் நாட்டிற்கு திரும்ப வந்து அதை சுதந்திரிக்க செய்தார். இந்த காலகட்டம் நமக்கு சிறையிருப்பு, சங்கடம், நெருக்கம் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியோடும் நாம் இருக்கலாம். தேவனுக்கு தெரிந்துதாங்க நடக்குது. ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார்? ஆவிக்குரிய சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக. உலக ஜனங்களோ இந்த சூழ்நிலையில் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். ஆனால் நாமோ தேவனுக்கு மிக மிக விசேஷமானவர்கள். தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். சபை மூலமாகவும் தனிப்பட்ட வேத வசனங்கள் மூலமாகவோ தேவன் நமக்கு அநேக நல்வார்த்தைகளை அருளி இருப்பார். இந்த காலகட்டத்தில் முறுமுறுப்பதை விட கூடி வந்து தொழுது கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் நாம் பண்ணும்போது தேவன் சிறையிருப்பை மாற்றுவாருங்க. நமக்கு நம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய சிறையிருப்பு மாறத்தக்கதாக நெடுநாளாய் காத்திருக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தங்களையும் பெற்றிருக்கிறேன். தேவரீர், இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறத்தக்கதாக நீர் எனக்கு கொடுத்த நல் வார்த்தையை நிறைவேற்றுவீராக. நான் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ண எனக்கும் கிருபை தாரும். என் சிறையிருப்பை மாற்றும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.